ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி எல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனாக்கா வந்துட்டு அந்த காரம் வந்து நெடி ஏறும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். காய்கறி வந்து உங்களுக்கு இன்னும் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், பட் இதுவே போதும். நிறைய சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து அது கூடவே உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும். நம்ம ரவை உப்புமாலாம் கிண்டும் போது கொதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வர ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி இது நீங்கள் உடனே கிண்டும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குயிக்காக அப்சர்வ் ஆகி ஒரு மாதிரி சரியாக கிளறாத மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து இந்த சூடு போட்டோம். சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கை வைக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால தான் நான் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டாமல் அப்படியே உருண்டை பிடிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு கரண்டியை வச்சு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கையில் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயே பிடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே சுக்குமல்லி காஃபி இது கூட குடிக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் வந்துட்டு சுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது இப்போ வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு 2.5 கப் கிட்டே வந்து இந்த சுக்குமல்லி காஃபி வந்திருக்கு. இதை வடிகட்டி இது கூட சர்வ் பண்ண வேண்டியதான். மழை பெஞ்சிட்ருக்கு. மழை டைமில் வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரி எதுவும் வராது, டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நீர் உருண்டையும் வந்து வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த நீர் உருண்டை கூட இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.